பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக கிறிஸ்துமஸ் குடல் அமைத்து ஆசிரியர் ஒருவர் அசத்தியுள்ளார். தொடர்ந்து 13வது முறையாக விழிப்புணர்வை ஏற்படுத்தும் ஆசிரியர் முயற்சி குறித்து காணலாம். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை நினைவு கூறும் வகையில் கிறிஸ்துமஸ் பண்டிகை டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கொண்டாடப்படுகின்றது. கிறிஸ்தவர்கள் மட்டுமன்றி பல சமூக மக்களும் இந்த பண்டிகையை தங்களின் வீடுகளில் கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து அதில் ஸ்டார், வண்ண விளக்குகள், குழந்தை இயேசு, மரியாள், தேவதூதர்கள் உள்ளிட்ட பொம்மைகளை வைத்து காட்சிப்படுத்துவர். அப்படி புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள உப்புக்கார வீதியில் வசித்து வரும் ஆசிரியர் சுந்தரராசு வித்தியாசமான கிறிஸ்துமஸ் குடில் அமைத்து அதன் மூலம் மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தியுள்ளார். அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நுண்கலை ஆசிரியராக பணிபுரிந்து வரும் இவர் ஒவ்வொரு ஆண்டும் சூழலுக்கு ஏற்றவாறு விழிப்புணர்வு கிறிஸ்துமஸ் குடிலமைத்து வருவதை கடந்த 2012ஆம் ஆண்டு முதல் வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இந்த வருடம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் கட்சிகளின் கொடிகள், சின்னங்களை கொண்டு அலங்கரிக்கப்பட்ட கிறிஸ்துமஸ் குடிலையும் கிறிஸ்துமஸ் மரத்தையும் செய்து அசத்தி உள்ளார். இந்த குடிலின் முக்கிய நோக்கம் வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் 100% வாக்களிப்பை வலியுறுத்துவது என்று தெரிவித்த ஆசிரியர் சுந்தரராசு தொடர்ந்து கூறுகையில், இந்த கிறிஸ்துமஸ் குடிலோட முக்கிய நோக்கம் SIR சிறப்பு வாக்காளர் திருத்தம் என்று சொல்லுவாங்க. அது நடந்து முடிந்த பிறகு முதல் வாக்கெடுப்பு வரும் 26 சட்டமன்ற தேர்தல் நடைபெறுகிறது. இதில் நம் அனைவரும் கட்டாயம் இந்த வாக்கினை பதிவு செய்து 100% புதிய மாநிலம் மட்டுமில்லாமல் தமிழகத்திலும் நாம் 100% காமிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வில் இதில் பதிவு செய்துள்ளேன். சத்தியம் தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக புதுச்சேரி செய்தியாளர் ஜெயக்குமாருடன் செய்திக்குழு.